சொல்லி மெயில் பார்க்க சொல்லி ராமசாமி சார்ட்ட சொல்லியிருந்தாப்புல. சார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன ஏதுன்னு கூட விவரம் கேட்காம 5:30 மணிக்கு ஆனோன்னு கேட்டை எங்க 2 பேரும் உள்ள வச்சு பூட்டிட்டு அவர் வாட்டுக்கு சாவி கொண்டு போயிட்டாரு. செக்ரட்டரி சொன்னதுக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. இவ்வளவு நேரம் வரைக்கும் நாங்கள் உள்ளுக்குள்ள நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு இதெல்லாம் அராஜகம் பண்ற மாதிரி தானே இருக்கு. பேசிட்டு போனால இப்போ இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு பதில் சொல்லி நிர்வாகம் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரியில் பெண் அலுவலக உதவியாளரான முத்துமாரியை காவலாளி பழனியப்பன் பூட்டால் அடித்து மண்டையை உடைத்தது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகிறார்கள். கல்லூரி முடிந்த பிறகு வேலை நிமித்தமாக பணியாற்றிக் கொண்டிருந்த அலுவலக உதவியாளர்கள் 2 பேரை காவலாளி பழனியப்பன் கல்லூரியில் வைத்து பூட்டிவிட்டு சென்றதாகவும் அவரை மீண்டும் வரவழைத்து கேட்டை திறக்கச் சென்றபோது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் முத்துமாரியை பழனியப்பன் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அவர் பார்த்துட்டு இருக்கல மணி 5:30 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வெளியில போயிட்டாங்க. இந்த பையன் உட்கார்ந்துருந்தவன் அவன் அந்த பையன் பேர் பழனியப்பன். அந்த பேர் டெம்பரவரி காவல் போஸ்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா அது பெர்மனன்ட்ல கிடையாது. அந்த பையன் தான் அந்த மார்பிள் கல் எடுத்து அடிக்க வந்தது. யார் அடிச்சது? உங்களையா அந்த அம்மாவை? மஞ்சளாவை அடிக்க வந்தது நேத்து அந்த அம்மாவை. அவரையும் இன்னைக்கு என்னை அடிச்சிட்டான். அந்த கல்லை கொண்டு எரிஞ்சிட்டாரு. கல் இல்ல, இன்னைக்கு கேட்ல இருக்கிற அந்த பூட்டு, கனமான பூட்டு ஒண்ணு இருக்கு, மெயின் கேட் வெளியில பூட்டுறது, அந்த பூட்டை வச்சு அடிச்சுட்டான். அது எதுக்கு அடிச்சான்னா இந்த அம்மா வெளியில போயிட்டாங்க, ஆட்டோல ஏறி உட்கார போயிட்டாங்க. நான் அந்த சாட்டை போய் ஆஃபீஸ்க்குள்ள உட்காந்துருந்தாரு. அந்த சாட்டை போய் நான் கேட்டேன், சார் லேட் ஆகுமா, நான் போட்டுமா அப்படின்னு சொல்லி, நீங்க வேணா கூட்டிட்டு வரீங்களா சார் கேட்டுட்டு கிளம்பி வேணும் அப்படின்னா. இந்த அம்மா வெளியில போகணும், நான் டபக்குன்னு கதவை சாத்திட்டு ஃபுல்லா வச்சு எங்களை பூட்டிட்டான். இன்னைக்கு பூட்டினோன்னா நான் வெளியில ஏப்ப அப்படி பூட்டிட்டு இருக்கணும், வண்டி எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் கல்லூரி செயலருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொன்னோம். சொல்லி இந்த மாதிரி கூட்டிட்டு போறாப்புல மெயில் வந்துச்சுன்னு சொல்லி 5 மணிக்கு எங்களை பார்க்க சொன்னாங்க. நாங்கள் 2 பேர் நிற்கிறோன்னு இந்த அம்மா போனவங்களும் ஆட்டோவை திருப்பிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு ஏப்பா நீ பூட்டுற, உள்ள 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்லப்பா, நீ ஏன் அப்படி பூட்டுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அம்மா வாசிங்க வார்த்தையில் என்னமோ சொல்லி வெளியில இருக்கல தொண்ணி திட்டிட்டு அவன் போனதுக்கு போக இல்லைன்னா திருப்பி செயலர் ஃபோன் பண்ணி நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அந்த பையனை வர சொல்கிறேன், ஏன் அந்த பையன் அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு அவர் அதோட விட்டுட்டாரு. இதை பற்றி சரியாகவே கண்டுக்கல, சரியாக ரெஸ்பான்ஸே பண்ணலை அவர். அப்போ அந்த பையன் திருப்பி வந்தவன் சொல்லாமல் ஏப்பா உள்ளே நின்றுட்டு இருக்கோம்ல, நீ ஏன் அப்படி பூட்டுற அப்படி கேட்டாங்க. அப்படி தாண்டி பூட்டுவேன் நீ, எனக்கு ஒரு ஆளுனாவா அப்படின்னு கேட்டான். எதுக்கட நீ தண்ணி வார்த்தை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாக்கா. அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு வெளியில இருந்து அடிக்கிற மாதிரி நீ இப்படி பேசுனீங்கன்னா உனக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி கையில இருக்க பூட்டை வச்சு அடிச்சிட்டேன் சார்.